ஆனால் எல்லாருமே வந்து யோசித்தோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. வினோத் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான் டைட்டில் வின்னருக்கு டிசர்வ்டான ஒரு பர்சனு. பட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்காரா? காசே இல்லப்பா, காசு இல்லாம கஷ்டப்படுவாருன்றத விட அவர் கையில காசு இருந்தாலும் எல்லாருக்குமே கொடுத்துருவாரு. யாராவது பசங்க கஷ்டப்பட்டிருந்தா கூட அந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இவரு காசு இல்லாம இருப்பாரு. அதுதான் கானா வினோத் அண்ணன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன சுத்து வட்டாரத்திலேயே அவர் தான் பெரிய டாப் பாடகர். ஆமாமா, கானாலேயே அவர் பாடி அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலுமே இன்னைக்கு இந்த வீட்டை வந்து பெரிய வீடா கட்டியிருப்பாரு. அவர் அதெல்லாம் பண்ணல. திவாகர் வீடியோ சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு குல்ஃபி அந்த பாட்டு வந்து இவரே பாடல சார். திவாகர் வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு பைத்தியம் புடிச்சதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம வந்து பேசுனதா பைத்தியம் தானே. யூனிட் கம்மியாயிட்டு. ஆமா, லைட்டா கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ண வெளியே வந்தா. திவாகர் என்ன பண்ணிருக்காரு? ஒண்ணுமே பண்ணல. நான் பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. வினோத் அண்ணன் அப்படி கிடையாது. இன்னைக்கு தர்பீஸ் பீக்ல ஒரு ஆனார்னா இவரோட கமெண்ட் காமெடி தான். இவரு கவுண்டர் அடிச்சதால தான் அப்படி என்ன மாறுதுன்னா இவராலதான் அவர் ஃபேமஸ் ஆனாரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாக்குறீங்க கமருதீன் அண்ட் தளபதி படம் பாத்தீங்களா? அதான் கதை. அந்த மாதிரி தான் வட சென்னைக்கே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். யாரு டைட்டில் வின் பண்ணாலும் அந்த இடத்துல வினோத்தோட முகம் தான் தெரியாங்க எல்லாருக்குமே. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஓகே, இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் அவருடைய நண்பர்கள் அண்ட் தம்பிகள். ஓகேங்களா, தம்பிகள் இருக்காங்க. அண்ட் சொல்லுங்க, வந்து அதாவது ஃபைனல் போயிருந்தா அவர் தான் டைட்டில் வின்னர் மக்கள் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டாங்க. அவர் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் வந்து அவர் பெட்டி எடுத்து வந்துட்டார். அவருக்கு பெருசா வருத்தம்னாலும் உங்களுக்கு வருத்தம் இருக்கா? அந்த வருத்தம் இருக்கா? அப்ப மக்களின் நாயகன் கானா வினோத் தான் சொல்லுவாங்க. அதாவது பிக் பாஸ்ல சொல்றாங்களே இல்லையோ, பப்ளிக் வந்து அவர் தான் வின்னர்னு செலக்ட் பண்ணி எல்லாத்துலயும் இன்டர்வியூலயும் சரி எல்லாத்துலயும் சொல்லி அவங்க மக்களின் நாயகன் வினோத் தான் சொல்றாங்க. பட் அவரோட சுச்சுவேஷன் என்னவோ அந்த நேரத்துல அவர் மனசு எப்படி மாறிச்சோ என்னன்னு தெரியல. அதனால பெட்டி எடுத்துருக்கலாம். இன்னொன்னு அவர் ஒரு வேலை கரெக்டாகவும் பெட்டி எடுத்தது நல்லதும் எங்களோட தாட் நல்லதாவே இருக்கும். ஏன்னா அவர் பண்ணாருன்னா கரெக்டா பண்ணுவாரு. இவ்வளவு நாள் இத்தனை நாள் இருந்தாரு பிக் பாஸ் வீட்டுல. அவரு எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. இப்போ நம்ம வெளியே இருந்து நம்ம யோசிக்கிறோம் இவர் வின்னரா இருந்துக்கலாமே, ஏன் பெட்டியை அர்ஜென்ட் பண்ணி எடுத்துட்டாருன்னு. பட் ஆனா அவர் பண்ணது ஒரு வகையில கரெக்ட் தான். அவருக்கு தெரியும் எல்லாமே. இப்போ அவரோட சுச்சுவேஷன் என்ன, காசுக்காக சரி பெட்டி எடுத்துட்டாரு. ஆனா அவர் யோசிச்சுதான் எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. வினோத் அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல கண்டிப்பா தெளிவான முடிவு தான் எடுப்பாரு. ஆனா எல்லாருமே வந்து யோசிச்சோம், என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. உலக மக்கள் எல்லாமே வந்து வருத்தப்பட்டாங்க. என்னடா வினோத் அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான் டைட்டில் வின்னருக்கு டிசர்வ்டான ஒரு பர்சனு. அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாமே வருத்தப்பட்டாங்க. ஆனால் அவர் கூட பழகின ஒரு சிலருக்கு தெரியும், அவர் வந்து பண்ணார்னா அதில் எதனா ஒரு விஷயம் இருக்கும்ன்றது அது தெரியும். இருந்தாலும் யார் டைட்டில் வின் பண்ணாலும் அந்த இடத்துல வினோத்தோட முகம் தான் தெரியாங்க எல்லாருக்குமே. அதனால வந்து வினோத்தனை எடுத்த முடிவு எதுவும் இருந்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து காசு இல்லாம கஷ்டப்படுவாருன்றத விட அவர் கையில காசு இருந்தாலும் எல்லாருக்குமே கொடுத்துருவாரு. அதுதான் உண்மையே. அவர் கையில எவ்வளவு காசு இருந்தாலும் யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவரை தேடி யார் வந்தாலோ யாராவது பசங்க கஷ்டப்பட்டிருந்தா கூட அந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இவரு காசு இல்லாம இருப்பாரு. அதுதான் கானா வினோத் அண்ணன். அதனாலதான் எல்லாருக்கும் பிடிக்குது அவரை. ஒரு ப்ரோக்ராம் போறோம்னா நாங்க அந்த இடத்துல நான் கீபோர்டு வாசிக்கிறேன்னா எனக்கு பேமெண்ட் தனியா கொடுத்துருவாரு. என் கூட ஒருத்தருக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கும் பாக்கெட்ல வைப்பாரு. இப்போ அது மாதிரி யார் கூட எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்குலாம் சும்மாவே காசை வச்சுட்டு ஒரு 20,000 லாபம் கிடைக்குதுன்னா அதுல வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஒரு 3,000 தான் எடுத்துன்னு போவார். அது ஒரு அப்புறம் அது இருந்தாலும் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அவர் எதுவுமே இல்லாத அப்படியே கிளம்பிடுவார். அது மாதிரி நல்ல மனுஷன். ஏன்னா காசு லைக் பண்ண மாட்டாரு, மனசால ரொம்ப ஆசைப்படுவார் அவர். பட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்காரா? காசே இல்லப்பா, சொன்னதே அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் கையில காசு இல்லைன்னா கூட இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொடுப்பாரு எங்களுக்கு. அந்த மாதிரி என்ன இருக்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன இந்த சுத்து வட்டாரத்திலேயே அவர் தான் பெரிய டாப் பாடகர். ஆமாமா, கானாலேயே அவர் பாடி அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலுமே இன்னைக்கு இந்த வீட்டை வந்து பெரிய வீடா கட்டியிருப்பாரு. அவர் அதெல்லாம் பண்ணல. வந்தவங்கள நல்லா பாத்துக்கினாரு. இப்படி பாத்துக்கினாரோ அம்மாவும் அப்படிதான், அவருடைய அம்மாவும் அப்படிதான்.
நாங்கெல்லாம் வந்தோன்னா முதல்ல சாப்பிட்டியா பார்த்தான்னு முதல்ல கேட்பாங்க. அம்மாவுடைய குணம் தான் அவருக்கும் அதே குணம். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, அதே போல நாங்க வந்து மதியம் டைம்ல காலைல டைம்லலாம் வரமாட்டோம். நாங்க வர்றது அன்டைம்ல தான் வருவோம். 2 மணிக்கு 3 மணிக்கு வருவோம். 3 மணிக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்தாலும் எங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க ரொக்கமா. அவங்களோட குணம் தான் அப்படியே வினோத்தனுக்கு வந்துச்சு. இப்ப திவாகர் வீடியோ கொடுத்து சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு குல்ஃபி அந்த பாட்டு வந்து இவரே பாடல அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்து உங்களுக்கு உங்களுக்கு கோவம் வந்திருக்கும்ல, என்ன இப்பெல்லாம் சொல்றாங்க அவங்களுக்குள்ள சால்வ் சார் திவாகர் வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு பைத்தியம் புடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா இதான் உண்மை. தேவையில்லாம வந்து பேசுனதா பைத்தியம் தானே. யூனிட் கம்மியாயிடுச்சு. ஆமா லைட்டா கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுங்க வெளியே வந்தா. ஆம்பிள் வால்யூம் அதிகமா இருக்கு. அதனால திவாகர் பேசுறதெல்லாம் வந்து இங்க எடுத்துக்க முடியாதுங்க. வினோத்தனை வந்து ரியலா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அவருடைய குரல் பதிவை வார்த்தைகளால வரிகளை பதிவு பண்ணி அவேர்னஸ் சாங் பண்ணியிருக்காரு. நிறைய சமூக கருத்தான பாடல்களை பாடியிருக்காரு. திவாகர் என்ன பண்ணியிருக்காரு? ஒண்ணுமே பண்ணல. நான் பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. வினோத்தன் அப்படி கிடையாது. எல்லாருமே பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதான் உண்மை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பாக்குறீங்க? கமருதீன் அண்ட் தளபதி படம் பாத்தீங்களா? அதான் கதை. அந்த மாதிரி தான். உண்மையா ஃப்ரெண்ட்ஸ் உயிரை கொடுப்பாரா? கண்டிப்பாங்க. அவரை மாதிரி ஒரு அன்பான ஒரு கேரக்டர் யாருமே பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி அவரை மாதிரி ஒரு கோவமான கேரக்டர் யாரும் பார்க்க முடியாது. நிறைய பேர் இன்னும் கோவத்தை பார்க்கல. ரொம்ப மாறிட்டாரு வினோத்தன். எப்போ பிக் பாஸ் போனாரோ, பிக் பாஸ் போகும்போது எப்படி இத்தனை நாள் அவரு அங்க இருப்பாரு, ஏன்னா எப்படி அவரால் இருக்க முடியும்? ரொம்ப கோவக்காரு. அங்க எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். அவ்வளவு பொறுமையா இருந்தாருன்னா அவ்வளோ அவரோட சூழ்நிலை எல்லாத்தையும் ஏத்துக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கின்னு அவர் ஃபேமிலிக்காக அவ்வளவு பொறுமையா விளையாடினாரு. அவரை மாதிரி கோவக்காரன் அந்த பிக் பாஸ் வீட்டுல யாரும் சான்ஸே இல்ல. பயங்கரமானவர். ஆனா ரொம்ப பொறுமையா அமைதியா ஃபேமிலிக்காகயோ எல்லாருக்காகவும் விளையாடி இன்னைக்கு தர்பீஸ் பீக்ல ஒரு ஆனார்னா இவரோட காமெடி தான். இவரு கவுண்டர் அடிச்சதால தான். அப்படி என்ன மாறுதுன்னா இவராலதான் அவர் ஃபேமஸ் ஆனாரு. இவர் கவுண்டர் அடிக்கலன்னா அவரு சும்மா ஒரு ஏதோ லூசு தானே சொல்லுவாங்க. ஒரு பிக் பாஸ் வீட்டுல அவர் ஏதோ ஒன்னு பண்றாரு. இப்ப லாஸ்ட் டைம் இப்ப ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சாரு. போன் பண்ணி பா ஒரு இது ஒன்று இருக்குது, அது சிறுத்தை மாரி வச்சு தூக்கணும் அது அப்படி சொன்னாருன்னா இவரோட கவுண்டர் தான் காரணம். இல்லன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுன்னு இருக்காரு, அவள்தான் அப்படியே விட்டுருவாங்க. ஏதோ லூசு ஒண்ணு பந்து அப்படிதான் நினைப்பாங்க. பட் ஆனா இவர் விஷயம் யோசிச்சு பண்ணுவார். எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்படுவார் இவர் எதுவா இருந்தாலும். ஃபைனலா 2 क्वेश्चन கேட்டேன் படிக்கிறேன். அதாவது ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒன்று சொன்னாரு, 25 வருஷம் பயணம், கானா விடுதல் பேர் தெரியும் ஆனா என்ன யாரும் தெரியாது, ரெகனைஸ் பண்றது யாராவது ஒரு ஆள் வந்து அடையாளம் கண்டு சொன்னாலும் ஏங்கிருக்கேன் அப்படின்னு. இப்போ எவ்வளவு மக்கள் கூடுறாங்க அவருக்காக வந்து அப்படி உயிர் கொடுக்குற அவ்வளவு பேர் இருந்தாங்க. கானா வினோத் கமெண்ட்ல போடுவாங்க. பிஆர் டீம் எல்லாமே அது ரொம்ப ஆர்கானிக்கா வந்த ஒரு இது. அதை பார்க்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்படி சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த வட சென்னைக்கே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இது. ஆக்சுவலா வட சென்னைக்கே மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இங்கிருந்து ரொம்ப ஒரு வறுமையில இருந்து போய் இன்னைக்கு வந்து உலக மக்கள் எல்லாருமே, நான் சொல்றது எப்படின்னா எல்லா உலக நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அழுகுறாங்க இவரு அந்த பெட்டி ஏற்றதுக்கு. ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்தேன், டிவி எல்லாம் ஓடிக்குது. ஒரு பொண்ணு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணிட்டாரு. அதே போல வினோத் ஆரம்பத்துல நிறைய கச்சேரியெல்லாம் நிறைய பண்ணாரு, நிறைய போனாரு. அது நீங்க சொன்ன மாதிரி சரியா அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரமான ஒரு டிவியில கரெக்டான போனாரு. அதை கரெக்டா பயன்படுத்துறது வினோத் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதை சூப்பரா பயன்படுத்திருக்காரு. இதுக்கப்புறம் அவரை நாங்களே பார்க்க முடியுமான்னு தெரியல, அவ்வளவு பிஸி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, வினோத் வந்து நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு. இப்போ ஒரு கானா பாடகராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து டோலக்லாம் வாசிப்பாங்க. அதுக்கு டோலக்ன்றது இயல்பா எல்லாருக்குமே வரும். ஆனா வினோத் வந்து லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாரு. திடீர்னு கீபோர்டு வாசிப்பாரு, திடீர்னு தபலா வாசிப்பாரு, திடீர்னு எல்லாம் வாயிலே எது பண்ணுவாரு. அந்த மாதிரி திறமை உள்ள ஒரு ஆளு வினோத். அவங்களுடைய 2 பேரும் பாண்டிங் எப்படி? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து அவங்க பாண்டிங் எப்படின்னா 6 மாசம் முன்னாடி ஊதரா சுத்திட்டு இருந்தேன், அவ பேச்சை கேட்டு நல்லா வந்திருக்கேன் அப்படின்னாங்க. என்னன்னா வினோத் மாரி அண்ணியா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க ஒரு சைட்ல, அவங்களும் ஒரு சைட்ல பயங்கரமா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களும் ஒரு சைட்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வினோத் இந்த பிஆர்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அண்ணியோட கரெக்டான ஒரு அந்த இதுல கரெக்டா போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வினோத் சூப்பர் ஆயிட்டாரு. சரி, ஓகே. இப்போ அவருக்காக வந்து ஒரு அழகான பாடல். அவர் சொல்லி மக்கள் நாயகம் வினோத்தன்னா எப்போதுமே மேற்சொல்லி வினோத்தன பேர சொன்னா எப்போதுமே மேற்சொல்லி ஊரில் ஓனவா
சொந்தம்டா ஐயோ சொந்தம்டா சொன்னாதீங்க நாலு போதாது கடல போல இருக்க எங்க ஆடாது எல்லாருமே வாழ்ந்து வரும் ஒண்ணுக்குள்ளதா செத்தா என்ன வரப்போதே மண்ணுக்குள்ளதா சொல்லு சொல்லு சொன்ன மெர்சல்லு கானா வினோத் அவர்கள் எழுதி பாடிய ஒரு பாட்டு, அவருக்காக இந்த பாட்டு வந்து பாடுறோம். கிருக்கல் விட்ட கோலி போல சுத்துறேண்டி உன் பின்னால, கூர்மையான பார்வையால பறக்கிறேண்டி காத்தடி போல, நான் மாட்டிக்கின அந்த பொண்ணு கையில, அவ போட்டுக்கினா என்ன சுருக்கு பையில, அவ ஆசைய வந்து என் மேல கொட்டிட்டா, கேரட்டல் வா செஞ்சு எனக்கு அன்ப ஓட்டிட்டா. கிருக்கல் விட்ட கோலி போல சுத்துறேண்டி உன் பின்னால, உண்மையான பார்வையால பறக்கிறேண்டி காத்தடி போல. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.